சிவபெருமான் மீது தன் உயிரே வைத்திருந்த பக்தனை பற்றி தெரியுமா? ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற இளைஞன் இருந்தான். அவனுக்கு சிவபெருமான் என்றால் உயிர். காலை எழுந்தவுடன் கோயிலுக்கு செல்வது, இரவு தூங்கும் முன் கோயிலுக்கு செல்வது, அவன் வாழ்க்கையே முழுவதுமாக சிவனை சுற்றிதான் இருந்தது. இப்படி இருக்கும்போது அவன் நீண்ட நாளாக மாலா என்கிற ஒரு பெண்ணை காதலித்து வந்தான். அந்த பெண்ணுக்கு அவனது காதலனான அருளிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று நீண்ட நாளாக மனதில் தோண்டிக் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் அவனிடம் சென்று, உனக்கு நான் முக்கியமா இல்லை சிவபெருமான் முக்கியமா என்று அவனிடம் கேட்க, அவன் அதற்கு சிரித்துக் கொண்டே குழப்பத்துடன், நீ என் உயிர், சிவபெருமான் என் ஆவி என்று சொன்னான். இந்த ஒரு வரி மாலாவின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. அவள் அருளை பார்த்து, அப்போ நான் உனக்கு இரண்டாவது தானே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அழுது கொண்டே சென்றாள். அன்று இரவு மிகவும் மோசமான மழை, காற்று, இருட்டு. அருளுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மனதில் 1000 குழப்பங்கள் உண்டாக்கிக் கொண்டே இருந்தது. நாம் தவறாக பேசிவிட்டோமோ என்று அவனையே தானாக கேட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு முடிவு எடுத்தான். மழையை கூட பொருட்படுத்தாமல் நேரா கோவிலுக்கு சென்றான். அவன் சிவலிங்கத்தின் முன்னால் நின்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டே கழுத்தில் கத்தியை வைத்து